எப்பவுமே பாருங்க, உங்களை தவிர வேற யாருமே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றான்னா 10 மடங்கு ஜாக்கிரதை ஆயிடுங்க. ஏதோ ஒன்று இல்லைங்க வைக்க போறான்னு அர்த்தம். உங்களை தவிர வேற யாருமே இல்லை. யாருமே இல்லைன்னா அப்போ ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். இவர் பாருங்க, உண்மை தவிர வேற யாருமே விண்ணப்பம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னவர் உச்சி குளிந்து போச்சு. இவருக்கு உடனே கொண்டு முத்திரை எடுத்து மோதிரம் எடுத்தது முத்திரை போட்டாராம். முத்திரை போட்ட பிறகு கொஞ்ச நேரத்தை செய்தி வருது, ஒருத்தனை பிடிச்சிட்டோம், அவனை நம்ம சிங்கக்கேபியில போடணும். ஆமா ஆமா ஆமா, மேதியர் பெர்சியர் சட்டம் போட்டு அதை மீறவே முடியாது அப்படின்னு இவர் சொல்ல, யாருன்னு கேட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சால் இருக்கான் பாருங்க, அவனை தான் பிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான், கலங்கி போன ராஜா. இப்ப புரிஞ்சது அவருக்கு, இவர் போட்ட சட்டத்தை இவரால் என்ன பண்ண முடியல, மாற்ற முடியல. எப்பவுமே நம்ம பிள்ளைங்க கூட சரி, ரொம்ப நம்ம புகழ்றானா ஏதோ ஒன்று ஆபத்துக்குன்னு அர்த்தம், ஏதோ ஒன்று திருட போறான்னு அர்த்தம், ஏதோ ஒன்று தப்பு செய்ய போறான்னு அர்த்தம். அவன் தன்னை காத்துக்கிறதுக்கு நம்மளை என்ன பண்ணிடுவான், அப்படியே நம்மளை புகழ்ந்து நம்மளை உச்சாணி கலையில் நம்ம மெதப்பில் இருக்கும் பாருங்க, அவன் செய்ய வேண்டிய சேட்டையை செஞ்சிடும். இதுதான் நடக்கும். இதை போல தான் இவர் மாட்டிக்கிட்டாரு. மாட்டிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா தூக்கம் போயிடுச்சு. ஒரே ராத்திரி எல்லாம் குழப்படி, பயங்கர குழப்படி. இந்த குழப்படியில் யார் மாட்டினான்னு கேட்டா, ஒரு நீதிகேடும் செய்யாத குற்றமே இல்லாத ஒரு தானியேல் மாட்டிக்கொண்டான். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, வேதம் தரியு ராஜா இரவு முழுவதும் தூங்கலன்னு போட்டிருக்கு. ஆனால் தானியேலை பற்றி அப்படி ஒன்றும் போடலை. அப்படி தூங்காமல் அப்படி பயந்துட்டு இருந்தாரு அப்படிலாம் ஒன்றுமே போடலை. என்னுடைய கணிப்பு என்னன்னா, அந்த மனுஷன் நல்லா தூங்கியிருப்பார் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சிங்கத்தின் கெபிக்குள்ள இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, சிங்கத்தின் வாயை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, கட்டி போட்டார். தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டிட்டாரு. எனக்கு ஒன்றும் அப்படிலாம் பயம் இல்லை. இவர் பதறிட்டு காலில் போனாலும் அவர் ஆண்டவர் தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுடைய தப்புவிக்க வல்லவராக இருந்தார்னா, அவர் தப்புவிக்க வல்லவராக இருந்தா. அவனை தூக்கத்தை எழும்பி வர மாதிரி ரொம்ப சர்வசாதாரண பதில் சொல்லிட்டு இருக்கான். ஐயோ ராஜாவே என்ன இப்படி போட்டிங்களேன்னு அலறல. அவன் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ள என்னை கொண்டு போனாலும் அந்த பிரச்சனையை தேவன் மாற்ற வல்லவர். God can change everything. உங்க மனதில் உங்களுக்கு சிந்தனையில் உங்களுக்கு சமாதானம் வேணுமா, நீங்க ரெண்டாவது ஒரு காரியத்தை நீங்க விசுவாசிக்கணும், என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். சொல்லுங்க பாப்போம், என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். நீங்க எதிர்பாராத ஒரு சூழல் நீங்க மாட்டிக்கலாம், நீங்க ஒரு சூழ்ச்சிக்கு நீங்க ஆளாயிடலாம், நீங்க ஒரு பயங்கரமான ஒரு சட்டத்திற்குள்ள நீங்க சிக்கிக்கொள்ளலாம். பயப்படாதீங்க. உங்க கையில நீதி கேடு இல்லையா, உங்கள் கையில குற்றம் இல்லையா, நீங்க நீதியா இருக்கிறீங்களா, அதை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க என்னென்ன செஞ்சுட்டு போடும், என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர்.